இலங்கை அரசு எந்த தலைவருக்கு இன்னைக்கு நீங்கள் நூற்றாண்டு விழா நடத்துகிறீர்களோ அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இலங்கைக்கு வரக்கூடாது என்று 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இலங்கை அரசு தடை விதித்தது என்று சொன்னால் கலைஞரை கண்டு அஞ்சக்கூடிய வகையில் அயலகத்திலே இருக்கக்கூடிய மாற்றார்கள் நம்முடைய எதிரிகள் இருந்தார் என்பதற்கு பல்வேறு சான்றுகளை என்னாலே சொல்ல முடியும். சபாநாயகராக இருந்தவருடைய உறவினர் ஒருவர் அயல் நாட்டிலே மறைந்திருக்கிறார். மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் சபாநாயகர். டெல்லியோடு தொடர்பு வைத்திருக்கிறவரோட எம்பிக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சபாநாயகர் நம்முடைய அப்துல்லாவிடத்தில் தொடர்பு கொண்டு என்னுடைய உறவினுடைய உடலை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த அணி பணியாற்றி கொண்டிருக்கிறது என்று எண்ணுகிற போது உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, அவங்க மனசாட்சியை கேட்டுங்க. அடுத்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இவங்கன்னு யாரை வேணால் நினச்சிக்கங்க. தமிழ்நாட்டில் இருக்க யாரை வேணால் நினச்சிக்கங்க. நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய சமுதாயம் சார்ந்தவர்களாகவோ இல்லை மதம் சார்ந்தவர்களாகவோ இருக்கிறார்கள். தமிழர்களுக்கான ஒரே தலைவராக ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு அணிகள் இருந்தாலும் அயலக அணி என்பது அண்மையிலே தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அணி என்றாலும் இன்றைக்கு அனைவரும் போற்றக்கூடிய வகையில் இந்த அயலகத்து அணியினுடைய பணி அமைந்திருக்கிறது என்பதை மிகுந்த பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை துவக்குகிற போது எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்புகள் இருந்திருந்தன. இன்னும் சொல்ல போனால் இலங்கையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பே இருந்தது. மனைவி தம்பி என்கிற ஒருவர் இலங்கையிலே 84ஆம் ஆண்டு வரை அங்கே பிரச்சனை வருகிற வரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இலங்கை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளராக இருந்து பணியாற்றியவர் மனைவி தம்பி அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளை இலங்கையிலே அவரை போன்றவர்கள் பேசினார்கள் என்பதற்காக இலங்கை அரசு எந்த தலைவருக்கு இன்னைக்கு நீங்கள் நூற்றாண்டு விழா நடத்துகிறீர்களோ அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இலங்கைக்கு வரக்கூடாது என்று 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இலங்கை அரசு தடை விதித்தது என்று சொன்னால் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக மேலாகவே 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் கலைஞரை கண்டு அஞ்சக்கூடிய வகையில் அயலகத்திலே இருக்கக்கூடிய மாற்றார்கள் நம்முடைய எதிரிகள் இருந்தார் என்பதற்கு பல்வேறு சான்றுகளை என்னாலே சொல்ல முடியும். ஆக அதற்கு பின்னால் இப்பொழுது கழகத்துடைய தலைவர் தளபதி அவருடைய பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னால் அயலக அணி என்று ஒன்று ஏற்படுத்தி அதன் மூலமாக உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின்பால் பற்றும் பாசம் கொண்டவர்களை ஒரு அணியிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்ற மகத்தான பெருமையை நம்முடைய தளபதி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த அணி என்ன செய்தது என்பதை பற்றி நான் விளக்கி சொல்ல வேண்டுமானால் நேரம் அதிகமாகும். ஒரே ஒரு நிகழ்ச்சியை அருமை நண்பர் அப்துல்லா அவர்கள் இடத்திலே அழைப்புதல் கொடுக்கிற போது சொன்னார்கள். உள்ளபடியே மிகப்பெரிய மகிழ்ச்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அணியை
எந்த நோக்கத்துக்காக தளபதி அவர்கள் உருவாக்கினாரோ அது நிறைவேறியிருக்கிறது என்ற மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது. தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் பல பேர் பிழைப்பு தேடி அயல் நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய திருச்சி சிவா அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல பராசக்தி வசனத்திலேயே துவக்கத்திலேயே நம்முடைய தலைவர் அவர்கள் அதை சுட்டிக்காட்டியிருப்பார். அப்படி அயலகத்திலே அயல் நாடுகளுக்கு சென்று பணியாற்றுகிற தமிழர்களுக்கு இன்னல் ஏற்பட்டால், மரணமடைந்தால் அவருடைய உடல் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்வதற்கே இந்த அணி அமைப்பதற்கு முன்னால் மாதக்கணக்காகும். ஆனால் இந்த அயலகி அணி அமைக்கப்பட்டு இதற்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒருவர் தலைவராகவும் இன்னொருவர் செயலாளராகவும், கலாநிதி வீராசாமி அவர்கள் தலைவராகவும் செயலாளராக புதுக்கோட்டை எம் அப்துல்லா அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்ட காரணத்தினால் தமிழர்கள் எங்கே அவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவது மட்டுமல்ல, உடலை கொண்டு வந்து சேர்வதற்கு முயற்சி எடுத்து வருகிறார்கள் என்ற செய்தி இந்தியா பூராவிலும் பரவி அதனுடைய விளைவாக தெலுங்கானாவிலே முந்தைய ஆட்சியிலே சபாநாயகராக இருந்தவருடைய உறவினர் ஒருவர் அயல் நாட்டிலே மறைந்திருக்கிறார். மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் சபாநாயகர். டெல்லியோடு தொடர்பு வைத்திருக்கிறவருடைய எம்பிக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சபாநாயகர் நம்முடைய அப்துல்லாவிடத்தில் தொடர்பு கொண்டு என்னுடைய உறவினுடைய உடலை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த அணி பணியாற்றி கொண்டிருக்கிறது என்று எண்ணுகிற போது உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதைத்தான் நம்முடைய தளபதி அவர்கள் விரும்பினார்கள். அதை செவ்வனே இந்த அணி செய்து கொண்டிருக்கிறது. இது மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதில் பணியாற்றுகிற உங்கள் அத்தனை பேருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் தலைமை உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாம் மகிழ்வித்து சிறப்புரையாற்ற காத்திருக்கின்ற கழக இளைஞரினுடைய செயலாளர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர், நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்த மாண்புமிகு சின்னவர் அவர்களே, இன்னைக்கு அவர் இல்லைன்னா நான் இல்லை, நான் நிற்கிற இடம் அவர் கொடுத்தது தான். அவர் பேச நிறைய நேரம் கொடுக்க விரும்புகிறேன், அதனால நான் அதிகம் பேச விரும்பலை. ஒரே ஒரு செய்தி மாத்திரம் அவரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு கேள்வி, நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, அவங்க மனசாட்சியை கேட்டுங்க. அடுத்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இவங்கன்னு யாரை வேணால் நினச்சிக்கங்க, தமிழ்நாட்டில் இருக்க யாரை வேணால் நினச்சிக்கங்க. நிச்சயமாக அவர்களுடைய சமுதாயம் சார்ந்தவர்களாகவோ இல்லை மதம் சார்ந்தவர்களாகவோ இருக்கிறார்கள். தமிழர்களுக்கான ஒரே தலைவராக ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். நீ என்ன கிறிஸ்டின்னு நினச்சா கிறிஸ்டின்னு, முஸ்லீம்னு நினச்சா முஸ்லீமு, ஹிந்துன்னு நினச்சா ஹிந்து, பட்டியல் சமுதாயம் நினச்சினா பட்டியல் சமுதாயம், தேவர் நினச்சினா தேவர், வன்னியர் நினச்சினா வன்னியர்னு சொல்லக்கூடிய ஒரே ஆற்றல் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஒரு தலைவர்களும் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தமிழகத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருமே அவரவர் சமுதாயத்திற்கானவர்களாகத்தான் இருக்கின்றார்களே ஒழிய தமிழர்களின் தலைவராக. அதனால் தான் அவரை நாங்கள் தூக்கி சுமக்கின்றோம். அத்தகைய பெருமைமிக்க இளம் தலைவர் அவர்களே, வருக வருக என்று உங்களை நான் இந்த நேரத்தில் வரவேற்கின்றேன். தலைமை வகிக்கின்ற என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அண்ணன் அவர்களே, நாடாளுமன்றத்திலே எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு திருச்சி சிவா அண்ணன் அவர்களே, மற்றும் அணியினை சேர்ந்த கழகத்தினுடைய அயலக அணி தலைவர் மாண்புமிகு கலாநிதி வீராசாமி அண்ணன் அவர்களே, மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய புகழ்காந்தி அவர்களே, மனுராஜ் அவர்களே, மற்றும்
மரியாதைக்குரிய அக்கா உமாராணி அவர்களே, வழக்கறிஞர் கன்னிகை ஸ்டாலின் அவர்களே, முத்துவேல் ராமசாமி அவர்களே, பாபு வினிஃப்ரெட் அவர்களே, விஜயன் ராமகிருஷ்ணன் அவர்களே, பருதி இளம்துருத்தி அவர்களே, மரியாதைக்குரிய நண்பர் சேகர் மனோகரன் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர்கள், துணைத் தலைவர்கள், அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் மற்றும் கழகத்தின் பிற அணிகளிலிருந்தும் பிற பொறுப்புகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள், உங்கள் அத்துணை பேரையும் வருக 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 என்று வரவேற்று வருகை தந்தமைக்கு நன்றியும் கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீர்மானம்